ஹே ஹாய் டி ஜில்லு, நீ என்ன இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்க? நீ காக்க கொண்டா, நான் என் ஃப்ரெண்டை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன். ஆமா, இவ தான் என்ன கூப்பிட்டா. அதான் நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வந்தேன். எனது இவன் உன்னை கூப்பிட்டாளா? ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். சனியனே, எதுக்கு இப்படி கத்துற? வாய் முடிட்டுரு. இல்ல, நீ எப்ப பார்த்தாலுமே இவ்வளவு கழுவி ஊத்திட்டு இருப்ப. இப்ப நீ என்ன இவ்வளவு நம்ம வீட்டு டின்னர் சாப்பிட கூப்பிட்டுருக்க? இப்படி காக்க கொண்ட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வேற வருதுல டி. இவ்வளவு இப்படி கொஞ்சம் ஐஸ் வச்சாதான் பட்டி 2 ரெக்கார்டாச்சும் எழுதி தருவா. எக்ஸாம்ல 2 பேப்பராச்சும் காட்டி தருவாட்டி. உன் திருவாயை மூடிட்டுறேன் பிட்டி. ஓஹோ, லஞ்சம் கொடுக்குறியா? இரு, நான் அவகிட்ட சொல்றேன். மட்டும் அவகிட்ட சொன்னேன்னா என் ரெக்கார்டு முழுசையுமே நீ தான் மட்டும் எழுதுவ. என்ன என்ன இங்க உட்கார வச்சிட்டீங்க? 2 குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, இவ உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா. நீ ரொம்ப நல்லா படிப்பியாமே. ஆமாடி, உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, நான் எங்க அம்மாட்ட உனக்காக ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன். அம்மா அம்மா, என்ன இந்த அம்மாவை காணவே இல்லை கிச்சன்ல. என்ன எவ்வளவு மோந்தாலும் ஒரு ஸ்மெல்லும் வர மாட்டேங்குது. என்னட்டி என்ன ஏலத்து கூட போடுற? எதுக்கிட்டு இப்படி கத்திட்டு கிடக்குற? நான் தான் என் ஃப்ரெண்டு ஜில்லு வரேன்னு சொன்னேன். அவளுக்காக சமைச்சு வைக்க சொன்னேன். சமைச்சு வச்சிங்களா? நான் உனக்கு வீட்டு வேலைக்காரியோ? நீ சொல்லி அதெல்லாம் சமைச்சு வைக்கிறதுக்கு. ஜில்லு வரா, லொல்லு வரா, நல்லு வரான்னு நாங்க டைனிங் டேபிள் உட்கார வச்சிருக்கேன். டைனிங் டேபிள் உட்கார வச்சேன்னு நான் என்ன பண்றது? உங்கள்கிட்ட சொன்னோம்ல, வருவா அவளுக்கு ஸ்பெஷல் டின்னர் பண்றதுக்கு. இங்கிலாந்து இளவரசியவ, அவ வந்தது அவளுக்கு நான் ஸ்பெஷல் டின்னர் பண்றேன். ஆமா, ஏமா நீங்க இப்படி பண்றீங்க? எட்டி, அவளை போயிட்டு நாளை காலையில வர சொல்லு. நீயும் உன் அக்கா காரியமா எழும்பி எனக்கு எல்லா உதவியும் செஞ்சு பண்ணி தந்தீங்கன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வச்சு தரேன். நாளைக்கா? அப்ப நான் இப்ப அவளுக்கு என்ன கொடுக்கறது? உங்க அம்மா உங்களை எல்லாம் பட்டினி ஏட்டி போட்டேன். டெய்லி ராத்திரி என்னைக்கு விதவிதமா சமைச்சு தரேன். இல்ல விதவிதமா சமைச்சு தராங்களா? அதை நம்ம எல்லாம் சொல்லணும். விதமானு இப்படி அந்த சோறும் ஒரு மீன் கறியும் காணும். இது ஒரு விதம். உங்களுக்கு அந்த சோறு தானே இருக்கு. இல்லாட்டி அம்மா ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கேன். அப்படியம்மா, ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்களா? ஸ்பெஷலா என்னம்மா பண்ணீங்க? சர்ப்ரைஸ். அம்மா சொல்லுங்கம்மா, எந்த மாதிரி ஐட்டமா பண்ணிருக்கீங்க? நீ போ, இப்ப அவளை பார்த்து அனுப்பி வைப்போம். போ நீ. எம்மா ஜில்லு, எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவ்வளவு நேரம் நீ வருவேன்னு உனக்கு வேண்டிதான் நான் சமைச்சிட்டு இருந்தேன். எப்பா, உலகமாக நடிக்கிறாங்க ஐயா. சமைச்சிட்டு இருந்தீங்களோ நின்னீங்களோ? இப்ப பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்துருவாங்க. என்ன, ஒரு உப்புமா எடுத்துட்டு வர நேரம் ஆக போகுது. என்னது உப்புமாவா? எங்க அம்மாவே வீட்ல ஃப்ரைட் ரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் உப்புமா சாப்பிட இங்க வந்தேன். டி கண்ணாடி, என்ன நல்லா ஏமாத்தி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேலடி. இனிமே மூச்சுல முழிக்காத. என்கிட்ட ஏதாவது எக்ஸாமுக்கு காத்து கேட்கணும். உன்னை நான் உன் கண்ணாடி பிடிங்கி உன் கையில தரேன்டி. அம்மா, என் மூஞ்சிட்டு நீங்க முடிக்காதீங்க. என்ன என் கோவத்தை கலப்பாதீங்க. நானும் எக்ஸாம்ல பாஸ் பண்ண அவளை ஐஸ் வைக்கிறதுக்காக வீட்டுல சாப்பாடு திங்க கூட்டிட்டு வந்தா இப்படி பண்ணிட்டீங்க இல்லம்மா நீங்க. ஏட்டி அம்மா, மறந்துட்டேன் பிட்டி. இந்த பொன்மகளை சீரியல் பார்க்க போனா அதுல சமைக்க மறந்துட்டேன் பிட்டி. அதான் உப்புமா கொடுக்குறேன்னு சொன்னேன்ல. அவளுக்கு என்ன அதுக்குள்ள வெடுக்கு எழுப்பி ஓடுறா? ஆமா, அவம்மா ஃப்ரைட் ரைஸ் பண்ணி வச்சுக்கும்போது அவங்க உப்புமா வத்தினமா வருவா. அவம்மா ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கிழிச்சா. இப்பதான் என்கிட்ட உப்புமாவில் ஒரு கிண்ணம் வாங்கிட்டு போறா இவளை கொடுக்கறதுக்கு. மக்களே, நாளைக்கு நான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தருவேன். நீங்க 2 பேரும் காலையில சீக்கிரமா எழும்பி அம்மாவுக்கு உதவி பண்ணணும். சரியா என் செல்லங்களா? சரி அம்மா. நாயை கொட்டா விடாம படுத்து தூட்டி. எட்டி எரும மாட்டு நாய்களா, மணி 6 ஆயிடுச்சுட்டி. எழும்பி வந்து எனக்கு உதவி பண்ணி தாங்கட்டி. நான் உங்களுக்கு பிரியாணி பண்ணி எல்லாம் அடுப்புல வச்சாச்சுட்டி. வந்து எனக்கு உதவி பண்ணி தாங்கட்டி. அம்மா, 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல வந்து உனக்கு நான் உதவி பண்ணி தருவேன். எட்டி எரும மாட்டு நாய்களா, ஒருத்தி வந்து தக்காளியை வெட்டிட்டி, ஒருத்தி வந்து அந்த சிக்கனை கட் பண்ணி தாங்கட்டி. 2 பேரும் இப்ப நான் சவுட்டுற சவுட்ல நீங்க 2 பேரும் இப்ப வாய்க்கால போய் கிடப்பீங்க. மரியாதை எந்திரி 2 பேரும். அம்மா, 5 நிமிஷத்துல எழும்பி வருவேன். அம்மா, 5 நிமிஷத்துல எழும்பி வரல. நாயை 2 என்ன பண்ணுவேன் தெரியாது. எட்டி நாய்களா, தீனி பண்டாரி நாய்களா, நீங்க 5 நிமிஷம் சொல்லி 1 மணிக்கூர் ஆயிடுச்சு. எழும்புங்கட்டி. அம்மா, 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல எழும்பிடும். எட்டி 2 பேருக்கா கண்ணையும் பிடுங்கி பல்லையும் நான் தட்டி கலத்துவேன். 2 எழும்பி இன்னைக்கு நீங்க சோத்துல கை வைக்க வரணும். அப்ப உங்களுக்கு இருக்குட்டி. 10 நிமிஷத்துல ஹெல்ப் பண்ணுவேன். அம்மா, எனக்கு தலை வலிக்கிறது அம்மா. 5 நிமிஷம் தூங்குறேன். நான் ஒரு வேலை செய்ய சொன்னா உனக்கு தலைவலி வரும், பல்லு வலி வரும். இல்லைன்னா உடனே கக்கூஸ்குள்ள போய் 1 மணிக்கூர் இருப்ப. நாய்களா, இன்னைக்கு நீங்க 2 பேரும் சோத்துல கை வைக்க வரணும். அப்ப இருக்குங்க 2 பேருக்கும். ஐயோ அம்மா, இந்த தனியம் பிடிச்ச வேணா சமுட்டி தள்ளிட்டுட்டாம்மா. என்னடி சத்தம் கேட்டு? என்னடி இப்படி ரப்பர் துண்டு மாதிரி சுருண்டு கிடக்குற? அந்த தனியம் பிடிச்ச வேணா தள்ளிட்டுட்டாமா. என்னால நிமிர முடியலம்மா. சுளுக்கு பிடிச்சிருக்குதாம்மா.
எட்டி ஒரு உருவத்தை நீ சவுட்டி கீழே தள்ளி போட்டுட்டு எவ்வளவு நிம்மதி நீ மல்லாக்க படுத்து தூங்கிட்டு இருக்க. அம்மா அவன் மல்லாக்கு படுக்கிறாளோ விட்டு ரத்த பாக்குறாளோ என்ன பஸ் எழுப்பி விடம்மா, இடுப்பு ஒடிஞ்சிருச்சு. இரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து உன்னை எழுப்பி விடுறேன். என்ன வேலை செய்ய சொன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் விழுந்து கடை முடிஞ்சா எலும்பு. என்ன டீ காக்க கொண்ட காலையில எழும்பி யோகாசனம் பண்ணிட்டு கிடக்குற. இது யோகாசனம் பண்றனா தெரியாம மிதிச்சிருந்தா என்ன டீ ஆயிருப்ப. முடிச்ச நாயே நீ தான் படுத்திருந்த என்ன இப்படி தள்ளி போட்ட எழுப்பி விட்டுட்டி. என்ன நான் தள்ளி போடுறது இப்படி உருண்டு கிடக்குற முட்டை போல. யோ சனியன் எனக்கு கழுத்து வலிக்குது, என்ன நிமித்து விடு. என்ன டீ உன்னை நிமிக்க முடிய மாட்டேங்குது, பால் மாதிரி உருண்டுட்டே இருக்கிற நீ. ஐயோ போச்சே கழுத்து போச்சே. ஐயோ நம்ம என்ன பண்றது, உதவிக்கு யார் கூப்பிடுறது. இப்போ உதவிக்கு குள்ள நிறைய கூப்பிடு. ஏன் டீ டோரா பிடிச்சி டைலாக் அடிச்சிட்டு இருக்க, நீ கூப்பிடுட்டி யாரையாச்சும். இருடி நான் ஒரு போட்டோ எடுத்து உடனே நான் ஸ்டேட்டஸ் போடுறேன் டி, ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. நீ அப்படியே அதில் உருண்டு கடை. அம்மா எப்படியும் பிரியாணி செஞ்சு வச்சிருப்பாங்க, போய் ஒரு வெட்டிட வேண்டியதா. நீ இதிலே கடைடி தனியானே. ஓ பிரியாணி தின்ன போறியா, போ. அங்கே போய் அவங்கள்ட்ட இருந்து வாங்குறதுக்கு இங்கே நான் இப்படியே கிடப்பேன் டீ. ஐயோ சும்மா வாசமே ஆளை தூக்குதே. அம்மா சீக்கிரம் தட்டில் கொண்டு வைங்க. நாயே தட்டில் இல்லை, நாயே தட்டில் உன் தலையில் கொண்டு வைக்கிறேன் டீ, உன் தலையில். எப்பா அம்மா அம்மா எதுக்கு இப்போ அடிக்கிற, சும்மா இரு, சுத்தாத கண்ணில் பட்ட போது ஏன் உனக்கு. காலையில் எழும்பி ஒரு வேலை செய்ய சொன்னா வேலை செய்ய முடியாது. ஆட்டுக்கு காலு தின்னவா வந்திருக்க காலை. கோழிக்கு காலுக்கும் ஆட்டுக்கு காலுக்கும் ஆசைப்பட்டா நம்ம காலனிக்கு மிஞ்சாரு. ஓடிடுறீ.